வணக்கம் நேர்களே, இது தினம் தினம் மக்கள் மேடை. இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோல யார் வந்திருக்காங்கன்னா, கன்சல்டன்ட் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் பிரபாகரன் நம்ம கூட இருக்காங்க. அதாவது இவர் வந்து மேரிட்டல் தெரபிஸ்ட் அண்ட் ஹிப்னோ தெரபிஸ்டும் கூட. இவர்கிட்ட நம்ம இன்னைக்கு எதை சம்பந்தமா பேச போறோம் அப்படின்னா, மனம் சம்பந்தமா பேச போறோம். மனம் அப்படின்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா, பிரச்சனை எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட மனசுலேருந்து தான் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, பிரச்சனையை வந்து பல பேர் வந்து பல விதமா பார்ப்பாங்க. எல்லாரும் ஒரே கண்ணோட்டத்துல வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் நம்மளோட மனம் தான். அது மட்டும் இல்லைங்க, நீங்க வந்து எதை பத்தி கேள்வி கேட்கலாம் இன்னைக்கு அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையை பத்தி கேள்வி கேட்கலாம், உங்க குழந்தைங்களை பத்தி நீங்க வந்து கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஷோ ஸ்டார்ட் பண்றோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். இந்த நிகழ்ச்சி மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சேம் ஹியர். நான் சொன்ன மாதிரி, அதாவது பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டாங்க. சில பேருக்கு வந்து இது ரொம்ப சின்ன பிரச்சனையா இருக்கும், அதுவே இன்னும் சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா வந்து எடுத்துப்பாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து மனசுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தரோட மனசு எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லாரும் அதை எடுத்துப்பாங்க இல்லையா? சோ இந்த பொதுவா மனசை வந்து எப்படி பக்குவமா வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க டாக்டர்? மனசை பக்குவமா வச்சுக்கணும் எப்படின்னா, ரெண்டு விஷயம் மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், ஒரு மனசை சின்ன வயசுல இருந்தே ரொம்ப பாசிட்டிவாவே வளர்க்கணும். எந்த அளவுக்கு நீங்க பாசிட்டிவாவே வளர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாவும் நிம்மதியாவும் சந்தோஷமாவும் கட்டாயம் வாழ முடியும். அது பண கஷ்டமா இருந்தாலும் சரி, கணவனால வர கஷ்டமா, இல்ல மனைவியால வர கஷ்டம், குழந்தைங்களால வர கஷ்டம், இல்ல எதிர்பாராத பிரச்சனையில வர கஷ்டம், எந்த கஷ்டமா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க மனசை பாசிட்டிவாவே வளர்த்துக்கு வந்தீங்கன்னா ஒரு கஷ்டமும் உங்களை ஒண்ணும் பண்ணாது. நீங்க தான் கஷ்டத்தை கொடுக்குற மாதிரி ஆகும். இஃப் யூ ஆர் பாசிட்டிவ், நீங்க ப்ராப்ளம்க்கு ப்ராப்ளம் கொடுப்பீங்க. ப்ராப்ளம் உங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, அதுதான் உண்மை. இன்னொரு வகை என்னன்னா, சின்ன வயசுல இருந்து நிறைய ப்ராப்ளம்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வளர்க்கணும். அப்பதான் உங்களுக்கு தானாவே பாசிட்டிவ் செட் ஆகும். பிராக்டிக்கல் பாசிட்டிவிட்டின்னு பேர் இதுக்கு. ஒரு தியரிட்டிக்கலாவே நான் பாசிட்டிவா இருக்கிறேன் சொல்லிக்கிட்டே இருந்தேன்னா அது உங்களுக்கு ஓகே ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க, குழந்தைங்களை அப்படியே புத்தி வளர்க்குறாங்க, ஒண்ணுமே எக்ஸ்போஸ் பண்ணாம. அது ரொம்ப ரொம்ப தப்பு. சோ சில பேரண்ட்ஸ் ரொம்ப உஷாரா இருப்பாங்க, பாசிட்டிவா இருக்கணும்லாம் தெரியும். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, தியரிட்டிக்கலா ரூம்ல ஒரு கண்டிஷன்ட் என்வாயரன்மெண்ட்டுக்குள்ள, வீட்டுக்குள்ளவே எக்ஸ்பெரிமெண்டல் என்வாயரன்மெண்ட் மாதிரி உள்ளுக்குள்ளவே பாசிட்டிவா சொல்லி அனுப்புவாங்க. அது வேலைக்கு ஆகாது. ஸோ தியரட்டிக்கலாக தான் தெரியும். ப்ராக்டிக்கல் பாசிட்டிவிட்டி இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் தியரட்டிக்கல் பாசிட்டிவிட்டி. ஸோ என்ன அர்த்தம்னா, ஒரு உண்மையிலே வாழ்க்கையில வரும்போது ப்ராப்ளம் அவங்கள என்கவுண்டர் பண்ண வைக்கணும். அவங்களுக்கு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ண வைக்கும் போது அதை பாசிட்டிவா ஃபேஸ் பண்ண வச்சு வளர்க்கும் போது ப்ராக்டிக்கலா அவங்க பாசிட்டிவ் ஆகிட்டே வருவாங்க. அப்போ அவங்க பாசிட்டிவ் ஆயிடுவாங்க. சோ சின்ன வயசுல இருந்து ப்ராப்ளம் கொடுத்து வளர்க்கணும். ஆனா என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து ப்ராப்ளத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும், அதாவது அவங்களுக்கும் தெரியணும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆக அது வந்து மோர் ஆஃப் நெகட்டிவிட்டி ஆகாதா டாக்டர்? அதாவது நான் எதை செஞ்சாலும் எனக்கு சரியா இல்ல அப்படின்னு ஒரு தாட் வந்து அதான் அவங்க பாசிட்டிவா பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ நெகட்டிவா ப்ராப்ளமா தான் வரும், பெயினா. அதை பாசிட்டிவா இன்டர்பிரட் பண்ணணும். நல்லா இருக்காங்க, தொடர்ந்து இதை பத்தி பேசலாம். ஹலோ, வணக்கம் தினம் தினம். ஹலோ மேடம். வணக்கம் சார், யார் எங்க இருந்து கால் பண்றீங்க? சிதம்பரம் மட்டும் அம்புகுட்டியபாளையத்துல இருந்து ஆசை முகம் பேசுறேன் மேடம். என்ன பேர் சொன்னீங்க சார்? ஆசை முகம். ஆசை முகம், எவ்வளவு அழகான பேரு சார் உங்களுக்கு. டாக்டர் கிட்ட பேசுங்க சார். மேடம் டாக்டர் உங்களோட கேள்வி கேட்கலாம். எனக்கு மேடம் சொல்லுங்க சார். எதையாவது நினைச்சு சார், எனக்கு ஏதாவது நினைச்சு திங்க் பண்ணி ஒரு டென்ஷனாவே இருக்குது சார். சரிங்க சார். அதுக்கு என்ன சார்? எவ்வளவு காலமா அந்த மாதிரி இருக்குங்க? எப்படி சார்? எவ்வளவு காலமா அந்த மாதிரி இருக்கு? எனக்கு சார் ஒரு 2-3 வருஷமாவே சார். அது நீங்க நினைக்கிறது உங்களுக்கு ஒண்ணு நடக்க கூடாது நீங்க நினைக்கிறீங்க, அதான் நினைச்சிருக்கீங்க. கரெக்டா? அந்த மாதிரி நீங்க பண்ண நிறைய வந்துட்டு இருக்கும். ஆமா சார். சரிங்களா? அந்த நடக்க கூடாதுன்னு நினைக்கிறது என்னன்னு சொல்ல முடியுமா, இல்ல பர்சனலா? இல்ல, எனக்கு சாதாரணமா சார், இப்ப ஒருத்தவங்க வெளியில அனுப்பிச்சு விடணும்னு வச்சீங்களா, அவங்க நல்லபடியா இருப்பாங்களா, நல்லபடியா வருவாங்களா, அப்படிலாம் ஒரு டாக்டர் மனசுல. ஆமா, இதுக்கு பேரு உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் எக்ஸசிவா சப்கான்ஷியஸ் மைண்ட் அளவுக்கு போயாச்சு. நீங்க என்ன பண்ணணும்னா, ஏதோ ஒண்ணு நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அது நடக்கட்டும் பரவாயில்ல எனக்கு நீங்க யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்படிங்களா சார்? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க நினைக்கிறத தொட்டு அப்படியே நடந்துடாது. சரி சார். நீங்க நினைக்கிறத நடந்துரும் சொல்லிட்டு பயப்படுறீங்க. முக்காவாசி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க போகும்போது ரொம்ப பயமா இருக்கும் உங்களுக்கு.
ஆமா சார், ஆமா சார். இந்த எண்ணத்தையும் பயத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்க மைண்ட்ல யோசிச்சுக்கினே இருந்தீங்கன்னா, நீங்க 3 வருஷம்ன்றீங்க, அது அழகா ஆழ் மனசுக்குள்ள போயாச்சு. இப்பவே உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். நீங்க இப்போத்துல இருந்து 2 விஷயம் ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நினைக்கிற தொட்டு நடந்துராது. ரெண்டாவது என்ன பண்ணோம்னா, நம்ம நீங்க எதிர் நடக்கக்கூடாதுன்னு பயப்படுறீங்களோ, அது நடக்கட்டும் பரவாயில்லன்னு சொல்லிட்டுருங்க. அப்படிங்களா சார்? உங்களுக்கு அந்த எண்ணம் வராது, நின்னுடும். சரி சார், சரி. அது 21 நாள் பயிற்சி பண்ணணும் இதே மாதிரி. ஓகே சார். ரைட். ஆனா நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காதுல்ல சார்? ஆப்பிள்லாம் கிடையவே கிடையாது. சரிங்க சார். ஆனா உங்களுக்கு மட்டும் அது வரும் எண்ணம் அப்படியே வந்துட்டு இருக்கும். ஆமா சார். யா. ஆமா சார். ஓகே. ஓகே, தேங்க் யூ சார். யா பை. ஓகே, ஆசை முகம் கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிங்க மேடம், நன்றிங்க மேடம். ஓகே டாக்டர், அதாவது இப்போ நான் கேட்டேன், சப்போஸ் வந்து ரொம்ப நெகட்டிவிட்டி வந்து லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவ் தாட்ஸ், எனக்கும் லைஃப் இருக்கு, என்னால வாழ முடியும் அப்படிங்கிற சொல்றேன். ரெண்டு விஷயம். முதல்ல இத புரிஞ்சுக்கணும். பாசிட்டிவா நம்ம வாழும்போது நமக்கு பிரச்சனை வராதுன்றத புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இந்த இடத்துல போனா நல்ல லாபம் இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா, உங்க வாழ்க்கையில இப்ப கஷ்டமான இடம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை தாங்கிக்கின்னு உடைச்சு லாபத்தை எடுத்துடுவீங்க. இங்க லாபம் வரும்னு உங்களுக்கு தெரியவே தெரியலனாதான் இந்த கஷ்டம் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்துக்கினே இருக்கும். இங்க லாபம் வந்துடும் கொஞ்சம் வச்சுனா நீங்க கொஞ்சம் டெம்பரரியா யூ கேன் ஹோல்ட் இட். ஆனால் மக்களுக்கு இது தெரியல. பாசிட்டிவா இருந்தா நம்ம பிரச்சனை போயிடும்னு தெரியல. தெரியாத தொட்டு இந்த கஷ்டம் அவங்களுக்கு பயம் காமிச்சுக்கினே இருக்குது. இப்ப இத உள் வாங்கினாங்கன்னா, ஓகே பாசிட்டிவ் நம்ம எல்லா ப்ராப்ளமும் போயிடுமான்னு புரிஞ்சுக்கினாங்கன்னா அவங்க ஈஸியா பண்ணலாம். இப்ப இது தெரிஞ்சுக்கணும், அதை பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு தெரிஞ்சுக்கணும். அதே ஒரு கிட்ட கூட சொன்னேன், இப்போ உங்களுக்கு ஒன்னும் ஆகாதுன்னு நினைச்சுக்கு நீங்க போங்க, ஒன்னும் ஆகாது. யாருக்கு உங்க க்ளோஸ்டு ரிலேட்டிவ்ஸோ உங்க ஆளோ வெளில போன ஒரு பயம் வருது, அது ஒன்னும் ஆகாதுன்னு சொல்லிட்டு பண்ணுங்க. ஒன்னும் ஆகாது சொல்லும் போது அந்த பயம் அவருக்கு உடனே போயிடாது. அதான் நான் கிட்ட சொன்னேன், 21 நாள் இதே மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கினே இருக்கணும். பண்ணினே இருக்கிறதுக்கு கரெக்டா கம்ப்ளீட்டா போயிடும். இவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாரு. அவரே ஒண்ணுமே ஆகாது ட்ரை பண்ணி பார்த்திருப்பாரு. ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாரு, போயிருக்காது. அப்புறமா இல்லடா முடியாதுன்னு பயம் வந்துட்டு இருக்கும். ஸோ நம்மளோட என்ன அலைகளை வந்து கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னா 21 days ஆஃப் ப்ராக்டிஸ் வந்து தேவை. அதாவது இந்த ப்ராக்டிஸை வந்து எப்போ வந்து இந்த மாதிரி நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு வந்து இதுக்குன்னு ஒரு டைம், நேரம், காலம் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த செகண்ட் நீங்க முடிவு பண்ணி ஆரம்பிச்சா போதும். 21 days அப்படியே. நேற்று வந்து ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பேஷண்ட் வந்தாரு. அவருக்கு பெரிய ப்ராப்ளம், எனக்கு ஒய்ஃப் பிடிக்கல, குழந்தை பிடிக்கல, யாரையும் பிடிக்கல, ஒரே கஷ்டமா இருக்கு டாக்டர், டிப்ரெஷன்ல இருக்கேன், நான் சூசைட் தாட்ஸ் வந்துனே இருக்கு, நான் செத்துலாமான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ரோக்ராம் ஜெயா பிளஸ்ல உன் விதி உன் கையில் போயினே இருக்கும் வார வாரம். அதை பார்த்துட்டு வந்தாரு. பார்த்துட்டு எனக்கு உங்களுக்கு பேசும்போது நல்ல நம்பிக்கை வந்துருச்சு, அதான் உங்களை பார்த்துட்டு இது ஓகே ஆகலாம் செத்துலான்னு இருக்கேன் அந்த மாதிரி வந்தாரு. என்ன ப்ராப்ளம்னா, அவர் இந்த மாதிரி ஆழ் மனசுல நெகட்டிவிசம் நிறைய, அவரு சின்ன வயசுல இருந்து வளர வளர பாருங்க, எனக்கு கல்யாணம் வானவே வேணாம், கல்யாணம் வேணாம். ஏன்னா அவர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவர் எல்லாம் சுத்தமா இருக்கணும் ஒரே இடத்துல. இது ஒரு மனப்பிரச்சனை. நிறைய பேர் இந்த மனப்பிரச்சனைய வாழ்றாங்க, ஆனா அது பிரச்சனை உங்களுக்கு தெரியல. எல்லாம் சுத்தமா இருக்கணும், ஒரு இடத்துல வச்சது மாதிரியே இருக்கணும். அது வச்சது மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆவாங்க. சோ அவருக்கு அந்த மாதிரி இருக்கும்போது சின்ன வயசுல வளர 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 அவங்க வீட்டுல யாருமே அப்படி வச்சு நிற்க மாட்டாங்க. சோ இவருக்கு வாழ்க்கை வெறுத்துச்சு. அதனால வானா கல்யாணமே வானா, கல்யாணம் பண்ணா இப்படிதான் இருக்க போறாங்க சொல்லிட்டு கல்யாணம் வானா சொல்லியிருந்தாரு. அப்போ அவங்க வீட்டுல கட்டாயம் கல்யாணம் கம்பல் பண்ணி வச்சுட்டாங்க. சோ ஏற்கனவே கல்யாணம் வானான்னு சொல்லியிருந்தாரு. ரெண்டாவது ஒய்ஃப் வேற அதே மாதிரி இருக்க மாட்டாங்க பர்ஃபெக்டா. அதனால இவருக்கு விருப்பாய் ஒய்ஃப் பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை எப்ப பார்த்தாலும் திட்டுவார். ஆனா ஒய்ஃப் மேல அன்பு இருக்கு. இப்ப மனப்பிரச்சனை பர்ஃபெக்ஷனா இல்லாத தொட்டு திட்டுறாரு. ஆனா ஒய்ஃப் மேல அன்பு இருக்குது, ஆனா திட்டக்கூடாதுன்னு ஆசை வருது அதனால. ஆனா திட்டுறாரு. ஆழ் மனசுக்குள்ள போயிடுச்சுன்னா அது பண்ண வைக்கும், நீ என்ன வானான்னு சொன்னாலும். சோ ஆழ் மனசுக்குள்ள அந்த பிரச்சனை போனதோடு திட்டிக்கினே இருக்கிறாரு. ஆனா மனசுல அவர் ரொம்ப பிடிக்குது, திட்ட கூட நினைக்கிறாரு. ரெண்டு தொடுல மாட்டின்னு இருக்கிறாரு. இதே 2 எண்ணத்துல மாட்டிக்கினே என்ன பண்றாரு, வேலைக்கு போக முடியல, வேலைக்கு கான்சன்ட்ரேட் பண்ணல, ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன், கண்டினியூஸா வாழ்ந்துக்கினே இருந்தா டிப்ரெஷன், மைல்டு, மாடரேட், அக்யூட் டிப்ரெஷன், தானாவே சூசைட் தாட் வரும். Brain has its own way of taking you from the planet. மூளைக்கு அதுக்கே தெரியும், நீ ஃபிட் ஆகலன்னா உங்களை அங்கிருந்து எடுத்துன்னு போயிடும். பிளானட் இந்த இடத்துல இருந்து உங்களை எடுத்துன்னு போயிடும் இந்த எண்ணத்தை கொடுத்து. நம்ம சாவறதுக்கு எப்படி நமக்கு முடியவே முடியாத பயம் வரும்போது அவங்களுக்கு சாவ ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஆளுங்களுக்குலாம் அந்த மாதிரி எண்ணத்தை கொடுத்துரும். ஸோ அதனால என்னன்னா, இப்போ இவ்வளவு விஷயம் காரணம் வந்து இவர் ஒரு நெகட்டிவ் தாட்டை கண்டினியூஸா வளர்த்த தொட்டு தான். ஸோ வளர்ந்து உள்ள போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதனால நீங்க பாசிட்டிவா இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் 2 விஷயம் தான் சொல்றேன். பாசிட்டிவாவே வாழணும் சின்ன வயசுல இருந்து. ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணிக்கினே இருக்கணும் பாசிட்டிவா. வரும் பாசிட்டிவ் சொல்லினே இந்த வேலைக்கு ஆகாது. ஒரு ப்ராப்ளம் நீங்களே கேட்குறீங்க, என்ன சொன்னா நெகட்டிவ் வந்து என்ன டாக்டர் பண்றது, அப்போ நான் சொல்றது நீங்க அங்க அப்ளை பண்ணல பாருங்க. நெகட்டிவா தான் வரும், வலி தான் வரும், கஷ்டம் தான் கொடுக்கும், அது டெம்பரவரி. அந்த கொஞ்ச நாளைக்கு நீங்க அதை ஹோல்டு பண்ணிக்கினே பாசிட்டிவா வாழ்ந்தீங்கன்னா இது போயிடும்.
ஓகே. சோ வந்து அந்த ஹோல்ட் பண்ற அந்த தன்மை வந்து அத வந்து முதல்ல வளர்த்துக்கணும். மனிதனுக்கு பாசிட்டிவை விட முக்கியமான விஷயம் இன்னொன்னு கத்து கொடுக்குறோம் பாருங்க, வலி தாங்குற திறமை எக்கச்சக்கமா இருக்கணும். அது ரொம்ப கம்மியா இருக்கு இந்த காலத்து, ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு. இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் பெயின் விஸ்டாண்டிங் கெப்பாசிட்டியும் இல்லைன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இன்ஸ்டன்ட் கிராட்டிபிகேஷன் எதனா ஒன்னா உடனே வேணும், சகிப்புத்தன்மை இல்லாததனம். இந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய டிவோர்ஸ் கேஸ் நிறைய வராங்க கிளினிக்ல. அது கல்யாணம் ஆகி 1 மாசத்துல 10 நாள்ல ஒரு பொண்ணு காத்தால கல்யாணம் ஆகி சாயந்தரம் வந்தாங்க டிவோர்ஸ் வேணான்னு. சோ இதுக்கெல்லாம் காரணம் சகிப்புத்தன்மை. எந்தெந்த குடும்பத்துல சகிப்புத்தன்மை ரொம்ப கம்மியா இருக்கோ கணவனுக்கோ மனைவி, அங்கதான் பிரச்சனை வரும். இந்த சகிப்புத்தன்மை சொன்னீங்க இல்லையா, இது இல்லாத கணவன் மனைவி பாத்தீங்கன்னா அது சில வீடுகள்ல கணவன், இத பத்தி நம்ம பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ வணக்கம் தினம் தினம். சார் மேடம், நான் பிள்ளையார்குளத்துல இருந்து பேசுறேன். எங்க இருந்துமா? பிள்ளையார்குளத்துல இருந்து, அதாவது திருநெல்வேலி. திருநெல்வேலி. உங்க பேருமா? என் பேர் பிரேமா. பிரேமா, உங்களுடைய கேள்வி டாக்டர்கிட்ட கேட்கலாம். பிரேமா சரிங்க, சொல்லுங்க. ஹலோ சொல்லுங்க. சொல்லுங்க. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, பொண்ணு 5 வயசு. சரிங்க. எப்ப பார்த்தாலும் படிக்கிறதுக்கு கவனமே இருக்க மாட்டேன். சரிங்க. சொன்னா செய்யறா, ஆனா எழுதிட்டு இருக்கும் போதே வேற திடீர்னு ஏதாவது இருந்ததுன்னா அதை பாத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கா. அப்ப சொல்லியே அவ்வளவு சொல்ல வேண்டியதா இருக்கு. அதான் அதுக்கு என்ன பண்ணலாம்? அதாவது அவங்க வந்துமா குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எதுல ஆர்வம் இருக்கோ அதான் பண்ணுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்ல, எல்லாருமே நம்ம எல்லாருமே எதுல ஆர்வமோ அதான் பண்ணுவாங்க. உங்க குழந்தைக்கு ஆர்வம் வந்து படிப்புல இல்ல, மத்த விஷயத்துல நிறைய ஆர்வம் இருக்கு. நீங்க என்ன பண்ணணும்னா, நீங்க முதல்ல படிப்புல ஆர்வத்தை ஏற்படுத்துங்க. படிப்புல ஆர்வத்தை எடுத்துனா அவங்க தானா படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்படி இல்லாம அவங்க ஆர்வம் வேற எதுலயும் இருந்துட்டுனா நீங்க திட்டி அடிச்சு படிக்க வைக்கணும். நீங்க சொல்றது நல்லதுக்கு தான் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. மன காயத்துக்குள்ள போய் உங்க மேலதான் ஆசை குறையும். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்ற பேச்சு நிறைய கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரிதான் எல்லா குழந்தைங்களும் அப்படி ஆகுது. நான் என்ன சொல்றேன்னா, சொல்லுங்க. நாளைக்கு நீ ஸ்கூலுக்கு போகும்போது மிஸ் அடிப்பாங்க, நீ எழுதாம போனா அப்படின்னு சொன்னா மட்டும் கொஞ்சம் அதனால எழுத ஆரம்பிக்கலாம். அதான் நான் சொல்றேன், நீங்க படிப்புல ஆர்வத்தை ஏற்படுத்திட்டீங்கன்னா அவங்க தானா படிச்சுப்பாங்க. ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்கு 2 வழி. கேரட் அண்ட் ஸ்டிக் அப்ரோச்னு பேரு. ஒண்ணு என்ன பண்ணுங்க, இன்சென்டிவ்ஸ். அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுனா நான் வாங்கி கொடுப்பேன், நிறைய பண்ணிட்டேன்னா அது அடிக்கடி வாங்கி கொடுக்க கூடாது. ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மாதிரி. நான் அதுவும் பொருள் வாங்கி கொடுக்கறது சின்ன பொருளா வாங்கி தரணும், காஸ்ட்லியா வாங்கி கொடுக்க கூடாது. அந்த மாதிரி இன்சென்டிவ் கொடுக்கும்போது அவங்க படிப்புல ஆர்வம் வரும். இன்னொன்னு ஒரு பயம் ஒரு திட்டுவேன், அடிப்பேன், பனிஷ்மெண்ட். அந்த மாதிரி இதுக்கு பேரு ஸ்டிக் அப்ரோச்னு பேரு. பயம் காட்டி அவங்கள படிக்க. இப்ப நீங்க நாளைக்கு டீச்சர் அடிப்பாங்கன்னா படிக்கிறாங்க பாருங்க, சரிங்களா? ஆனா அந்த பயமும் திட்டம் தவறான பயம் பண்ணக்கூடாது. பேய் அதெல்லாம் சொல்லக்கூடாது. தவறான பயமும் தவறான திட்டம் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, ஒரு டேபிள்ஸ் 4 வாட்டி எழுத வைப்பேன் சொல்லிடணும். இல்ல கரெக்டா உங்களுக்கு வால் பார்த்து உட்கார வைப்பேன்னு சொல்லணும். செவுத்தை பார்த்து உட்கார வச்சிருங்க 10 நிமிஷம். அது நல்ல பனிஷ்மெண்ட். அது ஏன்னா ஃபோக்கஸ்டா ஆகுறாங்க, யோசிச்சுக்கினே இருப்பாங்க, நல்லதா இருக்கும் அது. அதனால இந்த மாதிரி ஒரு பெட்டர் பனிஷ்மெண்டா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்க கூடாது, அடிக்கவே கூடாது குழந்தைங்களை. ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு பக்குவமா எடுத்து சொல்லிக்கினே இருக்கணும், அதுதான் கரெக்ட். சரிங்களா? அதாம்மா ஆர்வம் படிப்புல வரல. நான் சொன்னதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க, அப்புறம் கட்டாயம் சூப்பர் ஆயிடும். ஓகேம்மா, பாய். ஓகேம்மா, கால் பண்ணி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல எதர் இந்த ப்ராப்ளம் ஹஸ்பண்டுக்கா இருக்கலாம், இல்லை ஒய்ஃப்கா இருக்கலாம். அதாவது ஒன்று சொல்லிட்டாங்க, ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அது தப்பு யார் மேலே வேணாலும் இருக்கலாம், அதை வந்து 10 வாட்டி சொல்லி காட்டுவாங்க. இந்த பழக்கத்தை வந்து இந்த சகிப்புத்தன்மை பத்தி நீங்க சொன்னீங்கல்ல, இந்த தன்மை வந்து சகிப்புத்தன்மை இல்லாததுனால இது வரக்கூடிய ஒரு விஷயமா டாக்டர்? இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாம். தினம் ஆஃப்டர் a short commercial break. தினம் மக்கள்